லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. ஆசைப்பட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணீங்க. இது உங்களுக்கு நியாயமா படுதா? என்னடி சொல்ற? எழுத பேசுற? எழுத பேசுவியா? ஐயோ சார், அவன் நந்தினி இல்ல சார், லட்சுமி. ஓ, லட்சுமி இல்ல, லட்சுமி 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 லட்சுமி. அத்தை, அம்மா என்னாச்சுமா? அத்தை, பாத்துமா பாத்து வள்ளியம்மா. கதிர், இங்க வா, தண்ணி எடு. அத்தைக்கு தண்ணி கொடு. கதிர், இந்தா தண்ணி. கவலைப்படாதீங்க சார், ஒண்ணும் இல்ல, லைட்டா அப்செட் ஆயிருக்காங்க. ஓகே சரி. லட்சுமி, ஒரு நிமிஷம் அம்மா. கொடுங்க டாக்டர், கொடுங்க. மாமா பேசுங்க. சரிம்மா. ஏய், டாக்டர் தான் மருந்து எழுதி கொடுப்பார், போய் வாங்கிட்டு வந்துரு. சரிப்பா. என்ன ஒரு காத்து ரம்யமா இருக்கு இல்ல? மிஸ்டர் சண்முகம், அப்பா உங்ககிட்ட மருந்து மாத்திரைலாம் வாங்கிக்க சொன்னாரு. ஓகே கதிர், நீங்க மெர்க்குரி மெடிக்கல்ஸ்க்கு போங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வாங்க. ஓகே சரி. சண்முகம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. நீங்களும் வாங்க. சண்முகம், எனக்கு நீங்களும் வேண்டியவங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் வேண்டியவங்க தான். ஆஸ் ஏ டாக்டர் நான் இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது, இருந்தாலும் மனசு கேட்கல, அதனால தான் சொல்றேன். உங்க கதை, நந்தினி கதை ரெண்டுமே எனக்கு முழுசா தெரியும். அதனால தான் எனக்கு நந்தினி இருக்கிற வீடு தெரிஞ்சும் நான் அதை உங்ககிட்ட மறைச்சேன். ஆனா நீங்க அதை எப்படியோ கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கீங்க. பாவம் சண்முகம், நந்தினி ப்ளீஸ், அங்க நிம்மதி இல்லாம தான் இங்க வந்திருக்கா. அவளை அவ போக்குல விடாம ஏன் இப்படி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவளை விட்டுருங்க ப்ளீஸ். சரி போலாம் வா. டாக்டர் வெயிட் பண்றீங்களே, வேற ஏதாவது சொல்லணுமா? சண்முகம், உங்க பிடிவாதத்தினால நந்தினியோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. அப்பா, ஃபினிஷிங் டச் வந்துட்டாரு. டாக்டர் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். டாக்டர், நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே நான் ஒரு டாக்டர், எதுலயுமே இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு, அதுதான் உண்மை. நீங்க நந்தினியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதுன்னு என்கிட்ட போய் சொன்னீங்களே, அப்ப ஏன்னு நாங்க உங்களை கேள்வி கேட்டோமா? இல்ல இல்ல, வக்கீல் தான் வாதம் பண்ணணும், ஜட்ஜுன்னா தீர்ப்பு சொல்லணும், நடிகர்கள்னா நடிக்கணும், ஆக்ஷன் கிட்ட அவங்க சொல்லக்கூடாது, டைரக்டர் தான் சொல்லணும். அதே போல டாக்டர்னா யாருக்கும் புரியாம பிரிஸ்கிரிப்ஷன் எழுதணும், அதோட நிறுத்திக்கணும். ஓகேவா? வா வா, வெறும் வடை தானே சாப்பிட்டோம், சட்னியோட 2 வடை சாப்பிடலாம். ஓ, நீங்களும் வெயிட்டிங்க, போங்க போங்க, ஃப்ரீயா அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு, போய் கேட்டுக்கங்க. வேளங்கிடம். நந்தினி, ஐம் சாரி நந்தினி, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன்.
அவங்க வேற டைப்பா இருக்காங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியலம்மா. நான் வரேம்மா. வரேன் வெற்றி. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உதவி பண்ண வந்த உங்களுக்கு என்னால இவ்வளோ பெரிய கஷ்டம். உங்க சித்தி சித்தப்பாவை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன வேற தனியா கூப்பிட்டு நந்தினியை எங்க கூட அனுப்பி வைன்னு மிரட்டினாங்க. அப்புறம் உங்களை தனியா கூட்டிட்டு போய் அடிச்சாங்க. இது எல்லாமே என்னாலதான். அத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன மன்னிச்சிருங்க. அத பத்திலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க சித்தி சித்தப்பா கூட ஊருக்கு போயிடாதீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டா எங்க எல்லாரோட சந்தோஷமும் போயிடும். நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எங்க அம்மா வாந்தி எடுத்தப்ப அருவருப்பே இல்லாம உங்க கையால புடிச்சிங்க பாருங்க. அது ஒண்ணும் போதும். நீங்க எங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. யாரு கண்ணுப்பட்டுச்சோ தெரியல, உங்க சித்தி சித்தப்பா நம்ம குடும்ப சந்தோஷத்தை கெடுக்க வந்திருக்காங்க. நாம சாப்பிடும் போது எங்க நம்மளை பத்தின உண்மையை சொல்லிடுவாங்களோன்னு பயந்தேன். நல்ல வேலை எதுவுமே சொல்லல. புலி பதுங்கிறதே பாயறதுக்கு தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி என் சித்தியும் சித்தப்பாவும் இன்னைக்கு உண்மையை சொல்ல வர மாதிரி சொல்லி சொல்லாம இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இருக்காங்க வெற்றி. அவங்க வந்ததால நாம போட்ட வேஷம் முடிவுக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. வெண்ண திரண்டு வரும்போது தாலி உடையிற மாதிரி இந்த நேரத்துல அவங்க வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. நந்தினி, எப்படியாவது நான் உங்க கூட வரலன்னு சொல்லி அவங்களை அனுப்பிடுங்க ப்ளீஸ். இல்ல வெற்றி, என்னால வர முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன்னா அப்புறம் அவங்க போலீஸ் கோர்ட்டுன்னு போயிடுவாங்க. ஐயோ, அப்படி போனா நம்ம கல்யாண விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு மொத்த மானமும் போயிடும். நம்ம நாட்டாம பையன் பொய் சொல்லி ஒரு பொண்ணை வீட்டுல தங்க வச்சிருக்கான்னு கண்டபடி ஊர்க்காரங்க பேசுவாங்க. அத நினைச்சா இன்னும் எனக்கு பயமா இருக்கு. வாழ்க்கையில நம்மளாலையும் சந்தோஷமா இருக்க முடியும்னு சின்ன சந்தோஷம் வந்தப்ப அந்த முழுசா அழிக்க வந்திருக்காங்க. அந்த கடவுள் ஏன் தான் என்ன இப்படி சோதிக்கிறான்னு எனக்கு தெரியல. என்ன நடந்தாலும் நீங்க என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்.
இங்க வாங்கடி. வாடி. வேலை செய்யும்போது எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? என்ன? நான் உன்கிட்ட ஒண்ணு கொடுத்தேனே, அது எங்க? எதுக்கு? சொல்லுடி. எதுக்கு? அக்கா வந்தோன்னா அதை போட்டுடு. நானா? ஆமா. ஏய், என்ன? அக்கா வந்தோன்னா அவங்க மேல நீ அதை போடுற, இல்ல கொன்னுடுவேன். நான் போட மாட்டேன். சொல்லுடி. சொல்றதை கேட்கல, அடி வாங்குவேன். போடு. இத பாரு, நான் சொல்றத செய்யல, காதை திருகிடுவேன். சொதப்பனா பாத்து. சரி சரி, இடத்துக்கு போங்க. அம்மா, அக்கா எங்க? தண்ணி எடுக்க போனவ இன்னும் காணோம். ஓஹோ. அக்கா வரேன்டி. வெயில் கண்ணு கூசுது. எப்படி தண்ணி கேட்டவ? நான் தான்க்கா, குடுக்கா. ஏய் ஏய், என்னடி? என்னாச்சு? என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கத்தி தொலைக்கிறீங்க? அடி பாவிங்களா. ஏய், யாரடி? என்னைய பயமுறுத்துறீங்களா? உங்க வாடத்தனத்துக்கு அளவே இல்ல. என்னக்கா பொம்மை கருப்பா புடிச்சதுக்கு பயப்படுற? அதுக்கு போய் இப்படி பயப்படுற? உன்னை போய் இந்த ஊர் ரவுடி நம்புது பாரு. ஏய் அக்கா, நான் தான் ரவுடின்னு சைக்கிள் செயின் வச்சு சுத்திட்டு இருக்கேன். விடுங்கடி. இவள போய் ஊர்ல இருக்கவங்க நம்பிட்டு இருக்காங்க. பேசுங்கடி, பேசுங்க. நல்லா பேசுங்கடி, நல்லா பேசுங்க. நம்ம வீட்ல 4 பேருமே பொண்ணுங்களா பிறந்துட்டோம். ஆமா, ஆம்பளை தொல்லைங்க எதுவும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஏதோ நானே ரவுடி லட்சுமின்னு பேர் வாங்கிட்டேன். ஆனா இந்த பேர் வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே, எனக்கு தான் தெரியும். நீங்க கிண்டல் பண்றீங்க. ஏய் ஏய், இத பாருங்கடி பாலுங்களா, என் பொண்ண இந்த ஊரு ரவுடின்னு நம்புறதுனாலதான் இங்க ஒரு ஆம்பளைங்க கூட உங்ககிட்ட வம்பு பண்ணாம இருக்காங்க. அப்படி சொல்லுங்கம்மா. இவளுங்க என்ன கலாட்டா பண்றாளுங்க. எங்கடி என் கண்ணாடியை காணோம்? போய் தேடுங்கடி என் கண்ணாடிய. என் பாசிய வேற காணோம். லட்சுமி அக்கா, அக்கா நீங்க தான் எங்க பிரச்சனை தீர்த்து வைக்கணும். பாரு, இவங்கெல்லாம் இவள அக்கான்னு சொல்றாங்க, இவளை பத்தி தெரியாம. மா, கம்பெனி ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லிடாத. அப்படி என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? இவன் தம்பிக்கா இன்னும் குடிச்சு போட்டு வந்து இவன் பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான்க்கா. அத கொஞ்சம் என்னன்னு கேளுங்கக்கா. எனக்கு கோவம் வந்துச்சு, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். அந்த பயம் இருக்கணும். என்ன? அம்மா தெரியாம சிரிச்சிட்டாங்கக்கா. அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க, மன்னிச்சிருங்க. ஏய், கண்ணாடி போடுறீ. அக்கா இந்தக்கா. வெத்தலை. பாத்தியா, வெத்தலைய கடிக்கிறா, கோவம் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதான் பிரச்சனை. இதுக்கு நான் தீர்ப்பு சொல்லணும், அதானே? ஆமாக்கா. சரி, ஒண்ணு பண்ண, அங்க போய் நில்லுங்க. சரிக்கா, நான் வரேன். என்ன அவங்கள போய் சொல்லிட்டு நீ மட்டும் இங்க நிக்கிற? இல்லடி, அவன் குடிகாரனா, கட்டின பொண்டாட்டியே அடிக்கிறானா. நம்ம போய் ஏதாவது சொல்ல, அவன் என்ன அடிச்சு போட்டானா நான் என்னடி பண்றது? சரி சரி, நான் எப்படியாவது சமாளிக்கிறேன். நீங்க எல்லாம் போங்க. பாத்துடி, நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ. லக்ஷ்மி, நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க போங்க. சரிக்கா. சரி சரி, போ. வாடி போலாம். என்ன நீ வாடி. இத கொண்டு போ. பாத்துடி, போங்க. இந்த மாதிரி நான் பல பஞ்சாயத்தை பார்த்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. நான் பேசினாலே அப்படியே நடுங்குவானுங்க. என்னடி நான் பேசிட்டே இருக்கேன், எதுவும்
ஓடிட்டாளா? அடி பாவி, என்ன தனியா மாட்டி விட்டுட்டு ஓடிட்டாளே. எப்படி சமாளிக்கிறது? சமாளிக்கிறோம். ஐயோ, கத்தி! இவங்க நியாயம் கேட்க வந்திருக்கானுங்களா இல்ல நம்மள காலி பண்ண வந்திருக்கானுங்களான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. அக்கா, என்னடா பிரச்சனை? இவன் டெய்லி குடிச்சு போட்டு வந்து இவன் பொண்டாட்டி அடிக்கிறான்க்கா. என்ன? யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்க்கா. ஏய், என்ன குடிச்சு வந்து பொண்டாட்டி அடிக்கிறியா? நான் குடிக்கவே இல்லக்கா. நீ குடிக்கல? இவன் சும்மா சொல்றான். நீ குடிக்காம நான் வந்து பாத்தியா சொல்லிட்டு எப்ப இருக்க. குடிச்சா? நான் எப்ப குடிச்சேன்? நான் குடிக்கல. ஆமா, நீ வந்ததுல இருந்தே ஒரு மார்க்கமாவே இருக்கியே. என்னது? ஒண்ணும் இல்லக்கா. ஏய், ரெடியாத. அக்கா, கத்தி வச்சிருக்காங்கக்கா. குடு. ஏய், என்ன கத்தி வச்சிருந்தா பெரிய ரவுடியா நீ? உன்னை அக்கா, பார்த்து நான் ரவுடி இல்லக்கா. நிஜமா சொல்றேன்க்கா. பப்பாளி பழம் வெட்ட வச்சிருக்கேன்க்கா. அக்கா, நான் ரவுடி இல்லக்கா. சொன்னா கேளுக்கா. அக்கா, ஏய் நில்லு. அக்கா வேணாக்கா. இனிமே அடிக்க மாட்டேக்கா. ஏய் நில்றா. அக்கா, இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டேக்கா. சொல்றல. ஏய் ஓடாதடா. எங்கடா ஓடுற? இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். வரமாட்டேன், வரமாட்டேன். அவ்வளவுதான். எப்பா, கத்தி எல்லாம் வச்சிருக்கானுங்க. இந்த கத்தி வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? எப்படியோ அம்மா கத்தி வாங்கணும்னாங்கல்ல, கத்தி கிடைச்சிருச்சு. அம்மா, ஐயோ, இந்த நாட்டாமன் ஆச்சமுத்து தலவாழை இலை போட்டு விருந்து வைக்கிறேன்னு சொல்லி வயித்த கெடுத்துட்டாரேடி. ஐயோ, இருங்க, நிதானமா நடங்க, மூச்சு வாங்குதுங்க. நல்ல கைய வீசி நடடி. ஏன் தெரியுமா அப்படி நடக்கணும்? அப்பதான் ராத்திரி சாப்பிட முடியும். ஆமா, இந்த ஷூவை எங்க இருந்து பிடிச்ச நீ? எங்கயோ அப்படி கடந்தது கீழே அடி போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு செருப்பு ஷூ தனியா கிடக்க கூடாது, உடனே எடுத்து போட்டுருவே நீ. உன்னோட பெருசா இருக்கு, பாத்து வா. கீழே கடந்ததுக்காக போடலங்க, ஜாகிங் போறதுக்காக போட்டேன். ஐயா, அம்மா முடியல. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன், நடக்கவே முடியலங்க. எங்க பொறுமையாவா? நம்ம அருமை மக வரா. ஆமா ஆமா, பார்த்தேன். நீ எங்க போனாலும் சரி, யார சிபாரிசுக்கு பிடிச்சாலும் சரி, நீ என் கூட தான் வரணும், இல்ல உனக்கு தான் கஷ்டம். சித்தப்பா, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி பாசம் கிடைச்சது இல்ல, ஆனா இங்க எனக்கு எல்லாரோட பாசமும் கிடைச்சிருக்கு. இங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னால இந்த குடும்பமும் நல்லா இருக்கு சித்தப்பா. ஆனா நாங்க நல்லா இல்லையே. சித்தப்பா, இப்ப நான் உங்க கூட வந்தாலும் நீங்க பார்த்த மாப்பிள்ளை தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க. அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தீங்களா? வெரி சிம்பிள்மா, வெரி சிம்பிள். நீ சாக போறான்னு சொன்னியே, அவன் பெரிய கோடீஸ்வரன். அவன் செத்துட்டா அந்த சொத்து முழுக்க உனக்கு தான் வரும். அந்த சொத்துல ஆளுக்கு 50-50 எடுத்துக்குவோம். நீ வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. என்ன சித்தப்பா, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஊர் உலகத்துல நடக்காதையா நான் இப்ப சொல்றேன். ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது சாதாரண விஷயம், ஒண்ணும் தப்பே கிடையாது. உனக்கு பிடிக்கலன்னு வையே, ஓ இஷ்டப்படி எந்த வியாதியும் இல்லாதவனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணமான மறுநாளே அவன் பொட்டுன்னு போயிட்டானா என்ன பண்ணுவ? இப்படியே இருந்துருவியா? சித்தப்பா, நான் இங்கே இருந்துறேன் சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா. இந்த பார், இந்த மாதிரி எல்லாம் பேசி காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்காத. நீ என்ன சொன்னாலும் நாங்க ரெண்டு பேரும் உன்னை விட்டுட்டு இங்க இருந்து போக மாட்டோம். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க சித்தி. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எந்த விதமான ரத்த சம்பந்தமும் இல்லாத அவங்களுக்காக இவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்கி பேசுறியே, உன்னை வளர்த்து ஆளாக்குன எங்களை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறியா? ஆரம்பத்துல இருந்தே உன் வார்த்தைக்கு ஏதாவது எதிர்வார்த்தை பேசிருக்கோமா? சொல்லு. நீ இஷ்டப்பட்ட ஸ்கூல்ல படிச்ச, உனக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுத்து படிச்ச, உனக்கு பிடிச்ச காலேஜ்ல படிச்ச, நீ இஷ்டப்பட்டபடியே இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாவும் ஆன, நீ இஷ்டப்பட்டபடியே அதுல வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் ஆசிரமத்துக்கு கொடுக்கணும்னு சொன்ன, கொடுத்த. இதையெல்லாம் ஏன் எதுக்குன்னு நாங்க ஏதாவது ஒரு வார்த்தையாவது உங்கள்கிட்ட கேட்டிருப்போமா? ஏன் கேட்கல? சொல்லுமா. ஏன்னா உன் மேல இருந்த பாசம், நம்பிக்கை. சரி, நீ உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல அவங்க கூட குடும்பம் நடத்தினாலும் அந்த குடும்பத்துக்காக நீ உழைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்படியா செஞ்சிருக்க?
இல்லையே தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு அவனுக்கு பொண்டாட்டி மாதிரி நடிச்சுக்கிட்டுல இருக்க. இதையே செய்ய துணிஞ்ச உனக்கு நான் சொல்ற பையனை கட்டிக்கிறது ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. இவகிட்ட என்னங்க பேச்சு கிடக்கு? வாங்க நாட்டம்மை போய் பார்க்கலாம். சித்தி சித்தி நான் சொல்றது சாரதா என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு சித்தி என்னாச்சு? பன்னெண்டு வயசுல என் காலை பிடிச்சுக்கிட்டு சித்தி எனக்கு அம்மா அப்பா இல்லையேன்னு என்கிட்ட அழுத பாரு. அப்ப நான் உன்னை நிர்கதியா விட்டிருந்தா உன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? சின்ன வயசுல என் காலை பிடிச்சுக்கிட்டு அழுத. இப்ப நீ பெரியவளா வளர்ந்துட்டல்ல, அதான் ஏறி வந்த ஏணிய எட்டி உதைக்க பாக்குற. நான் உதைக்க பார்க்கல சித்தி, நீங்க தானே என்ன வெளில பேசி வைக்க பாக்குறீங்க. வாய மூடு, அதிகமா பேசாத. நாளைக்கு நீ எங்க கூட வர, புரிஞ்சுதா? வாங்க போலாம்.